கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அவர் பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயம், வியாதி நிமித்தமாக உண்டான பயமாக இருக்கலாம், அல்லது பொல்லாத மனிதர்களை குறித்த பயமாக இருக்கலாம், அல்லது சத்ருவால் வருகிற பயமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்ததான பயமாக இருக்கலாம், அல்லது மரண பயமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையை குறித்ததான பயமாக இருக்கலாம், அல்லது தேவைகளை குறித்ததான பயமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பயத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாது. பிரியமானவர்களே, பயமுறுத்துகிற சொப்பனங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்துக்கு நம் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அவர் பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வீணான காரியங்களை குறித்து பயப்படக்கூடாது. பயத்தை கொண்டு வருகிறது சத்ருவானவன். அது சத்ருடைய வல்லமை. நம்முடைய வாழ்க்கையிலே பயத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆபிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை குறித்து பயந்தோம் என்றால் அது வேதனையாக மாறிவிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை குறித்ததான பயங்கள், ஏனென்றால் அது பிசாசு கொண்டு வருகிறது, சத்ருவானவன் கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வருகிறான். தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து, பயமுறுத்துகிற காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்திலே அவிசுவாசத்தை விதைக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே யோபு 3:25 யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டது. எதனால்? யோபு 1:5 நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, யோபுவின் இருதயத்திலே அவிசுவாசம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமான காரியங்களுக்கு நம் இடம் கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமான எண்ணங்களுக்கு நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்கக்கூடாது. நம் விசுவாச சந்ததியே, விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். நமக்குள்ளே சாத்தான் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசம் இருக்கும் என்றால் நம் சத்ருக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 41 அதிகாரம் 10, 13 ஆகிய வசனங்களிலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பயத்தின் வல்லமையை நம்மை விட்டு நீக்க தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 34 சங்கீதம் 4 வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று அங்கே தாவீது ராஜா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தரை தேட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லா பயத்துக்கும் விலக்கி நம்மை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், 64 சங்கீதம் 1 வசனத்திலே, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சத்துரு பயத்தை கொண்டு வருகிறான். சத்ரு வரும்போது பயத்தை கொண்டு வருவான், ஜீவனை எடுக்க வருவான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கும் வரான். ஆம்பிரிமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்க வருவான், நம்முடைய ஜீவனை அழிக்க வருவான், மரண பயத்தை கொடுப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே பயமான காரியங்களுக்கு நம் இடம் கொடுக்கக்கூடாது. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களிலே பொல்லாத மனிதர்களை குறித்ததான பயமாக இருக்கலாம், மரண பயமாக இருக்கலாம், தேவைகளை குறித்ததான பயமாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். பயத்தின் வல்லமையை நம்மை விட்டு அகற்றுவார். பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்ட நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 118 சங்கீதம் 6 வசனத்திலே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பக்கத்திலே இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதர்களாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத மனிதர்களை குறித்ததான பயம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத காரியங்களை குறித்ததான பயம் தேவையில்லை. பயத்தை கொண்டு வருகிறது பொல்லாத சத்துரு. பயத்தை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்த சத்துரு போடுகிற திட்டம்தான் அது. அதை அறிந்தவர்களாய் பயமான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. தேவன் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் அவிசுவாசமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரையே நம்ப வேண்டும், அவரையே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருமனம் உள்ளவர்களாய் வாழாதபடிக்கு ஒரு மனதுள்ளவர்களாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். தேவையில்லாத பயத்தின் வல்லமைகளை நம்மை விட்டு அகற்றுவார். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் பயமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பயத்தை நீக்கி போடுவார். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயமும் நீங்கி போகும். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். விடுதலை கொடுக்கிற மெய்யான கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்வோம்.
அவரையே பின்பற்றுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயத்திலே பிரகாசமான ஒளி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வியாபாரங்கள், வேலைகள், தொழில்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அவளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பயத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, தூக்கம் வராதபடிக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, பயத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வெளியேறட்டும். கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொடுங்க, சுகமாக்குங்க. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க தேவனை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.